A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 22 verse 12 to 21. சங்கீதம் 22 அதில் 12லேருந்து 21 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷனில் என்ன ஆகுது, போன செக்ஷன்லேருந்து கண்டினியூ பண்ணி டேவிடோட கஷ்டங்கள், டேவிடோட சஃபரிங் இஸ் இன்க்ரீஸிங், அது இன்டென்சிஃபை ஆகிட்டே இருக்குது. ஸோ அவர் படுற கஷ்டங்கள் இன்டென்சிஃபை ஆகிட்டே இருக்குது. அவரோட பலம் என்ன ஆகுது, இஸ் ட்ரெயின்ட், இஸ் ஸ்ட்ரென்த் இஸ் ட்ரெயின்ட். ஸோ பலம் குறையுது. அவர் போன்ஸ் என்ன ஆகுது, போன்ஸும் வீக்காக இருக்குது. அவரோட இருதயம் என்ன ஆகுது, வேக்ஸ் மாதிரி வெல்ட் ஆகுதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவர் நாக்கு வந்து திறக்க முடியல, அது அப்படியே ஒட்டிக்கிச்சு, வாய்க்குள்ளேயே ஒட்டிக்கிச்சுன்னு சொல்கிறார். அண்ட் தென் அவர் வந்து தூசியில் என்ன இருக்காரா, படுத்துக்கிட்டு இருக்கார், லைக் டெத், இஸ் லேயிங் இன் டஸ்ட் லைக் டெத். ஸோ இஸ் யூஸிங், டேவிட் படுற கஷ்டத்துக்குலாம் என்ன யூஸ் பண்ணுறாரு, அவர் நல்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸும் மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணுறார். அண்ட் வெரி கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு ஃபீலிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் சிம்லர் டு த க்ரூசிஃபிக்ஷன், அதாவது சிலுவையில் அறையப்படுற மாதிரி ஒருத்தங்க என்னெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் பாருங்கள், போன்ஸ், ஹார்ட், டங்ஸ் லேட் இன் டஸ்ட். ஸோ இஸ் ஃபீலிங் லைக் இஸ் பீங் க்ரூசிஃபைட், அந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கிறாரு டேவிடுங்க. இதில் நம்ம எடுக்க போகிற கீவேர்ஸ் வந்து Psalms chapter 22 verse 19. ஸோ Psalms 22 அதில் 19வது வசனம். But you, O Lord, do not be far off. O you my help, come quickly to my aid. நான் சொல்கிறேன், But you, O Lord, do not be far off. O you my help, come quickly to my aid. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவேனா சிம்பிளாக பார்த்தா, இங்கே இப்போ நம்ம டேவிடோட சூழ்நிலை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, இஸ் கோயிங் த்ரூ சம்திங் வெரி பெயின்ஃபுல் அண்ட் டிஃபிகல்ட். கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ரொம்ப வலிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இஸ் கோயிங் த்ரூ. அது ப்ளஸ் என்ன பண்ணுறாரு, தனிமையில் போய்ட்டுருக்காரு. இதை இஸ் கோயிங் த்ரூ திஸ் இன் ஐசோலேஷன். ஏன்னா அதான் நடக்கும். நம்ம வந்து ஏதோ நீங்களே நினச்சி பாருங்கள், நம்ம வாழ்க்கையிலையும் இஃப் யூ கோ த்ரூ சம் டிஃபிகல்ட்டினா, உங்களுக்கு ஏதோ ரொம்ப ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டியாக இருக்கோ, இல்லைனா டிப்ரெஷன் பிகாஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, நார்மலி வி லைக் டு ஐசோலேட் ourselves. நம்மளே தனியாக ஓரமாக போய் நான் பார்த்துக்கிறேன், நான் யாருக்கும் பேர்டனாக இருக்கக்கூடாது, நான் யாருக்கும் ஒரு சுமையாக இருக்கக்கூடாது, நான் தனியாக போய் இந்த கஷ்டம் சரியாயிட்டோன்னே நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் கம் பேக் டு த கம்யூனிட்டி. ஸோ பெயின் ஹேஸ் திஸ் டெண்டன்சி ஃபார் பீப்புள் டு ஐசோலேட் தெம்செல்வ்ஸ். என்னன்னா அந்த மாதிரி கஷ்டம் வந்தாலே என்ன பண்ணுவாங்க, நிறைய மக்கள் மற்றவங்கிட்ட சொல்லாமல் என்ன பண்ணுவாங்க, ஐசோலேட் பண்ணிவிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே டேவிட் இஸ் இன் அ சிமிலர் சிச்சுவேஷன். he is going through a lot of difficulty and he is isolating himself. ஆனால் இங்கே நீங்கள் டேவிடை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா, டேவிட் வந்து அட் திஸ் லிமிட், அவரோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் லிமிட்டில் இருக்கிறார். இப்போது இதுக்கு மேலே அவரால் முடியாது, அந்த கெப்பாசிட்டியில் இருக்க போது கூட என்ன பண்ணுறாரு, அவர் தனிமையில் போய் நானே பார்த்துக்கிறேன்னு அமைதியாக இல்லாமல் இஸ் ஆஸ்கிங் காட், இஸ் காலிங் அப்பான் காட். யாரை கூப்பிட்றாரு, ஆண்டவரை கூப்பிட்றாரு. எவ்வளோ மிச்சம் மீதி இருக்குதோ அவர் உள்ளே இருக்க பலத்தில் என்ன பண்ணல, அந்த மிச்சம் மீதி இருக்க சின்ன பலத்தை வச்சு சரி இந்த பிரச்சனை என்ன பண்ணலான்னு யோசிக்காமல் இஸ் டேக்கிங் இஸ் கன்சர்ன்ஸ் டு காட். ஆண்டவர்கிட்ட போகிறார், இஸ் அப்ரோச்சிங் காட், இஸ் காலிங் ஆன் டு காட். ஸோ என்ன பண்ணுறாரு இவர், அட் திஸ் நியர்லி அவர் லிமிட்டில் இருக்கும்போது, ஈவன் அட் இஸ் ஸ்பீக்கர்ஸ் லிமிட், வாட் இஸ் ஹி டூயிங், இஸ் கோயிங் ஆன் காலிங் ஆன் டு God, he is going on to God. அவர் is not isolating himself, அவர் தனிமையாக போல, அவர் நான் பார்த்துக்கிறேன்னு போல, பட் இஸ் காலிங் ஆன் டு God. ஸோ இங்கே எடுக்க போகிற டேக்அவே அதான். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் ரிமைண்டர் என்னென்னா, God is present even when it seems otherwise. ஸோ இங்கே டேவிடுக்கு என்ன மாதிரி தோணலாம், ஆண்டவர் கைவிட்ட மாதிரி தோணலாம், நம்ம நேற்று தான் பார்த்தோம். பட் ஸ்டில் நம்ம என்ன ரிமைண்ட் பண்ணோம், அவர் God is a faithful God. ஸோ ஆண்டவர் இல்லாத மாதிரி தோணினாலும், நம்மளுக்கு தெரிஞ்சாலும், நம்ம என்ன can be assured, கான்ஃபிடென்ட்டாக என்னத்தில் இருக்கலாம், that God is always present even though it may seem to us. நம்ம கண்ணுக்கு அவர் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம என்ன அஷ்யூர்டாக இருக்கலாம், God is there. அண்ட் செகண்டாக நம்ம ஒரு அனாலஜி பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் ஒரு நல்ல மலையில் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு வெளியே ட்ராவல் பண்ணிருக்கீங்க, இட்ஸ் ஐதர் அ பைக் ஆர் அ கார், யூஆர் ட்ராவலிங், அண்ட் தென் நல்ல புயல் காற்றோட நல்லா மழை பெய்யுது. ஸோ அதை தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கஷ்டம்னு வச்சுக்கோங்க. அந்த கஷ்டம், ஸோ இட்ஸ் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஆப்வியஸ்லாக. என்ன, ரொம்ப புயல் காற்றோட ரொம்ப வயலண்ட்டாக மழை பெஞ்சால், நல்லா காற்றோட என்ன பண்ண மாட்டோம், நம்ம காரில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, காரில் போகும்போது அப்படியே நின்றுவீங்களா ரோட்டில், இல்லை மழை பெய்யுது, மழை நின்றோடனே கார் ஓட்டலான்னு நீங்கள் ரோட்டில் போகும்போது, ஆர் வில் யூ ஸ்டில் ட்ரைவ் டுவர்ட்ஸ் ஷெல்டர், இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் உங்கள் வீட்டுக்கு நேராக
போயிட்டுருப்பீங்களா? மழை இருக்குதுன்னு நான் மழைனால நான் அமைதியாக இருக்க போகிறேன், அந்த மழை நின்றுட்டோடனே நான் ஓட்ட போகிறேன்னு சொல்லலாம். பைக்ஸ் மேட் வரும். பட் காரில் நீங்கள் போகும்போது என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டோட, இன்னும் ஒரு மோட்டிவேஷனோட என்ன பண்ணுவீங்க? இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி எங்கே போவீங்க? ஸ்ட்ரைட்டாக பொறுமையாக வீட்டுக்கு போவீங்க. காரோட ஃபுல் கெப்பாசிட்டி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் நார்மலாக ட்ரை ரோட்டில் ஓட்டுன மாதிரி ஓட்டினா என்ன ஆகும்? காரு கண்டிப்பாக ஸ்லிப் ஆகும், இல்லை ஸ்கிட் ஆகும். பட் இங்கே என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அந்த மாதிரி ஒரு புயலில் இருக்கும்போது ஒருத்தங்க காரில் போகிறாங்கன்னா தே ஒன்ட் ஸ்டாப். அவங்க நிறுத்த மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் கான்சென்ட்ரேஷன் பண்ணி எவ்வளோ அவங்க மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருக்கோ பேலன்ஸு அந்த யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? இன்னும் வீட்டுக்கு போகிற இன்னும் ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் இருக்கும். ஸோ சிமிலராக இங்கே டேவிட் அதான் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு புயலில் இருக்கார். அந்த புயலில் இருக்க போது அவர் என்ன பண்ணல? இந்த புயலை நான் தனியாக பார்த்துக்கிறேன், நான் அதனால் அமைதியாக உட்காரல. அவர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு புயல் வர ஒரு பிரச்சனையாக வாங்கிட்டு இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு? இஸ் கோயிங் டு காட். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆண்டவர்கிட்ட போகிறாரு. ஸோ சிமிலராக நம்மளும் என்ன பண்ணோம்? இங்கே டேவிட் கிட்ட இருந்து கற்றுக்கணும். முதல்ல என்ன பார்த்தோம்? சிமிலர் டு எஸ்டர்டே, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் காட் இஸ் ஆல்வேஸ் தேர். சரிங்களா? நம்ம கண்ணுக்கு ஆண்டவர் கைவிட்ட மாதிரி தோணினாலும் we should remember God is always there. ரெண்டாவது என்னன்னா, அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? we should not isolate ourselves. நம்மளே தனிமையாக ஓரமாக உட்காந்துட்டு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லாமல் இங்கே டேவிட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? we should approach God. நம்மளுக்கு எவ்வளோ கொஞ்சம் பெலன் இருக்கோ, எவ்வளோ கொஞ்சம் மென்டல் கெப்பாசிட்டி இருக்கோ, எவ்வளோ கொஞ்சம் வாட் எவர் we have left, ஏன்னா we should remember நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டார்? சோதனை கொடுக்க மாட்டார். ஸோ கண்டிப்பாக நம்ம வாட் எவர் we have left we should approach God. ஆண்டவரை தேடி போகணும். அந்த புயலில் இருக்கும்போது கார்லேருந்து என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு போகிற மாதிரி, இல்லை உங்கள் டெஸ்டினேஷனுக்கு போகிற மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம்? அந்த மாதிரி கஷ்டம் ஐசோலேஷன் இருக்கும்போது we should also search God with whatever little we have left. we should search God. ஸோ அதுதான் இங்கே டேவிட் நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறார். and that is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this wonderful reminder that we have this tendency of shutting off and isolating ourselves, Lord, especially in times of difficulties, in times of depression, Lord. But Lord, thank you for reminding us through David, through this devotion, that Lord, you are a God who seeks us, that you are a God who is always open to us, especially during times of difficulties, Lord. Lord, thank you for this reminder, Lord, and Lord, give us the wisdom and grace to remember this, and so that we do not isolate ourselves in our times of challenges, in our times of test, in our times of difficulties, Lord. Lord, let us remember, help us remember that you are always there, and Lord, give us the grace and wisdom to approach you with the proper stature, with proper humility in such times, Lord. All of this in Christ's name I pray. Amen.